நீங்கள் பாக்கியவான்கள். இந்த லீவு நாட்களில் உலகம் ஜாலியாக இருக்கு. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள ஹோலியாக இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஜாலியாக இருக்கிறவன் அங்கே போக மாட்டான். அவருக்குள்ள ஹோலியாக இருக்கிறவன் தான் எக்கால சத்தத்துக்கு போவான். அப்படியே கண்களை மூடி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பலமாக இடைபடும்படி ஜீசஸ் நேம் ஹல்லேலூயா. வாய் திறந்து எல்லாரும் பிரைஸ் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாலை கூட்டம், இந்த நிறைவு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படி பாஸ்டர் தீமோத்தி அவர்கள் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். பிதாவே, அது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த கடைசி நாள் கூடுகையில் நீர் பாராட்டின உடைய தயவுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்த எல்லா காரியத்தையும் இன்றைய நினைத்தில் இருந்து, இந்த ஜெப முடிவில் இருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிற தயவுக்காய் சோத்திரம். முடிந்து போன காரியத்தில் சோத்திரம் ஆண்டவரே, புதிய துவக்கத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ண போகிறதுக்காய் சோத்திரப்பா. இந்த 2 நாளாய் நிலத்தை நீ சுத்தப்படுத்தி விதைகளை விதைத்து இன்றைக்கு ஆண்டவரே பண்டிகையின் கடைசி நாளில் மதகுகளை திறந்து தண்ணீரை வெளியே விட போகிறீர் ஆண்டவரே. அந்த நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சப்பட போகிறது ஆண்டவரே. அதெல்லாம் முளை கிளம்ப போகிறது ஆண்டவரே. அது வளரப்போகிறது ஆண்டவரே. அது கனித்தர பூக்க போகிறது ஆண்டவரே. அது கனித்தர போகிறது ஆண்டவரே. பெந்தகோஸ்து எண்ணப்பட்ட அந்த நாளில் ஊற்றப்பட்ட அதே வல்லமை சோத்திரம் இந்த பண்டிகையின் கடைசி நாளில் சோத்திரம் ஒரு சின்ன குழந்தை முதற்கொண்டு இந்த அறைக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேர் மேலையோ ஒருத்தரை நீர் வெறுமையாய் அனுப்பாத கர்த்தாவே. எல்லார் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடி அந்த ஜீவ தண்ணீராகிய உம்மை பருகி ஆண்டவரே செல்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய துருத்தியில ஆண்டவர் வார்க்கப்படுகிற புதிய ரசமாய் கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சபை மொத்தமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நான் முடிவில் சில வார்த்தைகளை பேசுகிறேன். தொடர்ந்து இந்த மாலை நேரத்தில் நம் நடுவில் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து இறுதியில் நம்மை சபை அபிஷேக கூட்டத்தினராய் நடத்துவார்கள். எல்லாரும் கரந்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர்கள் வரவேற்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள். ஆண்டவருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். தேங்க்யூ லார்ட். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் காணப்படுகிறாங்க. ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ரூமில் 2 தம்பிங்க ஜோம் பண்ணிக்கினாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னார், சென்னையிலேருந்து லீவில் வந்திருக்காங்க. நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஒரு நிமிஷம் கிடைக்கிறதே லீவு பெரிய விஷயம். அதில் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது 2 தேவ பிரசனத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன்னா எத்தனை பெரிய பாக்கியம் இது. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். இதுக்கு மேலதான் ஆசீர்வதிக்கப்படுறத நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். காலையில நான் சபைக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன். ஜெபம் பண்ணிருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஒரு நினைவுபடுத்தினா திட்டமா அதை சொன்னார். கால பாஸ்டர் கூட அதில் பரிந்து கொண்ட எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிப்பிக்கும் போது நானே அதை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சபையே கவனமாக கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு சொல்லுகிறார், இனி ஒரு நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்பினுடைய கூடார சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போ நிலைப்படும்.
ஹல்லேலூயா. இந்த 2 நாள் இந்த உயிர் மீட்சி கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தர் உங்க சிறையிருப்புல இருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார். என்னென்ன சிறையிருப்புல எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா உங்களை அறியாமை, காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை, உங்களை அறியாமையிலேயே ஒருவேளை சிலர் உணர்ந்து இருக்கலாம், சிலர் உணராம இருக்கலாம். ஆனா கர்த்தர், நான் தெய்வ மனுஷனா சொல்றேன், உங்க மேல இந்த எல்லா சிறையிருப்புகள் மாறிவிட்டது. இந்த வருஷம் விடுதலையாய் நீங்க வாழ போறீங்க. ஹல்லேலூயா. ஒன்று. 2வது, நான் யாமேன் அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இந்த வருஷம் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல ஏராளமா இருக்க போது, சபைக்கு ஏராளமா இரக்கம் இருக்கும்போது, ஆண்டவர் ஆராதனையில பாஸ்டர்ல ஆண்டவர் பேசினார், இமை பொழுது உன்னை கைவிட்டு ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ள. இந்த வருஷம் இந்த காட்ஸ் மெர்சியை நீங்க லிட்ரலா பார்க்க போறீங்க. நீங்க போய் செய்யற காரியங்களை, எடுக்கிற காரியங்களை, எஃபர்ட்ல உங்களுக்கு கண்களில் அதிகாரி தான் சரி, யார மனுஷன், ஆமேன், அந்த ஃபேவரை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தருடைய தயவு இந்த ஆண்டில் ஏராளமா நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமேன். நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் காணப்படும். எந்த தரிசனத்துக்காக ஆமேன் கர்த்தர் பாஸ்டர் தெரிந்து கொண்டு உருவாக்கி ஒரு போதகனா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களெல்லாம் இணைத்து ஒரு தகப்பனா உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் 100% நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த சபையில நீங்க ஒரு ஆமேன் நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதற்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அதே நீங்க தொடர்ந்து வாசினா, அவர்களிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாட சத்தம் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அதில் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை அடைவதில்லை. ஹல்லேலூயா. திட்டமாய் காலையில் ஆவியான பேசினார். இந்த வருஷம் கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை பெருக பண்ண போகிறார். நீங்க வர்த்திக்க பண்ண போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று பேசும்போது திடீர்னு பேசும்போது உணர்த்தப்பட்ட ஒரு ஆசை, ஒரு 10,000 பேர் வந்து ஆராதிக்கிற இடத்தை கர்த்தர் அப்படிதான் கட்டணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட நாட்கள் வர போகிறது. ஒரு கடைசி காலை எழுப்புவதற்கு கர்த்தர் இந்த சபையை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஒரு எண்ட் டைம் ரிவைவல் வருது. இங்க இருக்க நீங்க சாதாரணமா உக்காந்துக்கிறீங்க பாருங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போறார். நீங்க போயிட்டு சுவிசேஷத்தை ஒரு வருஷம் ஃபுல்லா, அண்ணன் பாஸ்டர் ஜேம்ஸ் பாஸ்டர் காலை சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஆத்மாவை நிச்சயமா இனி வர நாட்களை வாரத்துக்கு ஒரு ஆத்மாவை நீங்க கூட்டிட்டு வருவீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஆமென். கர்த்தரை வர்த்திக்க பண்ணுகிறார், சபையை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென். நீங்க குறுகி போகவதில்லை. 16ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் அவளை பட்சித்தாங்களோ கடந்த ஆண்டுகளில் நாட்களில், இனி நீங்க அவர்களை பட்சிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன் சத்துருக்களை எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருக்களா இருந்தாங்களோ, சபைக்கு விரோதமாய் சத்துருக்களா இருந்தாங்களோ, அவர்கள் எல்லாம் பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். இந்த வருஷம் தைரியமா செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கல் ஆவியான உள்ளத்துல போட்டதை இதை நான் சொல்லாதனாக்கா எனக்கு குற்ற மனசாட்சி ஆயிடும். அதனால காலைல பாஸ்டர்களை பகிர்ந்துங்கன்னு இன்னைக்கு கர்த்தர் ஆமென் சபைக்காத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. எங்களை அன்பா இது 3வது முறை சபைக்கு முதல் முறையாக இருந்தாலும் சபை மக்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் 3வது முறை ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு பாஸ்டருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அவர் முகஸ்துதிக்காக சொல்ல, உண்மையை சொல்ற, அவர் முகத்தை பாருங்க, ஒரு தேவ பிரசனம், அது ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசனை நிறைந்து இருக்கிறது. இப்படிப்பட்டலாம் நல்ல ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நீங்க கொடுத்து வச்சுங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே பாஸ்டர் சொன்னாங்க, நேற்று தினத்தில் நினைக்கிறேன், உங்க பாஸ்டரோ குறைஞ்சது 5 நிமிஷமா ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா.
ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டருக்கு நன்றி தெரிகிறேன். பாஸ்டர் அம்மாக்கு, பிள்ளைங்களுக்கு வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கிற தம்பிங்க அழகாக வாசித்தாங்க. எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக நேர்த்திய தம்பிங்களுக்கும் விசேஷமாக இந்த கிரேட் மோசஸ் மோசஸ்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஜேம்சனோடு இணைந்து ஊழிச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். பாஸ்டருக்கும் தீமத்தை பாஸ்டருக்கும் இங்கிற மூப்பர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா துக்கமா? அல்லேலூயா. உங்களை பார்த்துதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹோ ராமா வேகமா ஹோ ராமா திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, காலை முதல் மாலை வரையிலும் காலையில மாலையில அவன் தேவ சமூகத்தை தேடி வந்தீர்கள் அல்லவா? அவன் அன்பை நாடி வந்தீர்கள் அல்லவா? இந்த வருஷம் உங்களுக்கு இளைப்பாறுதலின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு. கடந்த ஆண்டுல எதெல்லாம் நீங்க அலைஞ்சீங்களோ, அலசடிப்பட்டீங்களோ, கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை சமாதானத்தால நிரப்புகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம், உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம், உங்க வேலைகளில சமாதானம், நீங்க செய்கிற பிசினஸ்ல சமாதானம், உங்க சபைக்குள்ள சமாதானம். கர்த்தர் எல்லா அலைச்சலையும் மாற்றி உங்களை இளைப்பாற பண்ணுகிறார். ஏன்னா அந்த சிலுவை நிழல நீங்க வந்திருக்கீங்களே. ஆமென். தேவ பிள்ளைகள அந்த சிலுவை நிழல நீங்க தஞ்சம் புகுந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. Once again, சிலுவை நிழலின் தஞ்சம், சிலுவை நிழலின் தஞ்சம்,
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர்களை கம்ஃபோர்ட் பண்றாரு, ஆண்டவர்களை தேற்றுகிறார், ஆண்டவர்களை அரவணைக்கிறார், ஒருபோது கைவிடார், ஒருபோது கைவிடார், ஒரு நாளோ விலகிடார், ஒருபோது கைவிடார், ஒரு நாளோ Shandura Makada, Remula Hatana Makada, Petrova, Hallelujah. கடைசியா எல்லாரும் Hallelujah, Hallelujah, சொன்னது உன்னை அனாதை என்று? நீ அனாதை அல்ல. அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைய மறப்பாலோ? அப்படி மறந்தால நான் உங்களை மறப்பதில்லை. நீ என்னால மறக்கப்படுவதில்லை. எப்பிராயிமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அநேக நாள் தனிமையில, யாருக்கும் தெரியாம அறையில பூட்டிக்கொண்டு அழுத நாட்களை உலகம் அறியாதிருக்கலாம். ஆனா பரலோகம் அதை நோட் பண்ணி வைத்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு பதில் தருகிற ஆண்டு இது. கண்ணீரோடு எதெல்லாம் விதைத்தீர்களோ கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் இனி வர நாட்கள். கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் இனி வர நாட்கள். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு அக்களிப்பின் ஆண்டு. உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உன் துயரத்துக்கு பதிலாக, உன் சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் உங்க மேல துதியின் உடையை போடுகிறார். என் உள்ள கரத்துல நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ, உங்களை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யாக்கோப்பே, நீ போகும்போது கோலும் கையுமாய் தான் போனாய். ஆனால் நீ திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தது போல நான் உங்களை 2 பரிவாரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். வானத்து பனியினால, பூமியின் கொழுமையினால, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால, பொருளாதார ஆசீர்வாதத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு சம்பாதித்தாலும் தரித்திரம், எவ்வளவு பணம் வந்தாலும் அதுல ஒரு முன்னேற்றமே இல்லை. இங்க ஒரு சிலரை நான் பார்க்கிறேன், சம்பாத்தியம் வருகிறது, ஆனால் பொத்தல் பைகிறது, போகிறது. வீணான செலவுகள், வீணான நஷ்டம்.
இங்க நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பலர் இருக்கிற ஆவியான காண்பிக்கிறார். ஆனா இந்த நாள் முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உங்களை ஒரு பைசா கூட, உங்க ஒரு பிரயாசம் கூட வீணாய் போகாது. உன் பிரயாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், ஓ என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவன் அதை பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்போது வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. இட்ஸ் ஓபன், இட்ஸ் ஓபன். வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது, இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் உள்ளே வா, உள்ளே வா, உள்ளே வா, உள்ளே வா, உள்ளே வா, உள்ளே வா. உனக்கான பொக்கிஷம், உனக்கான புதைய, ஓ இதுவெல்லாம் கண்கள் காணாதது, ஓ இருதயத்தில் உணராதது, ஓ செவிகள் கேட்காதது இப்போது உன் கண்கள் பார்க்கிறது, இப்போது உன் கண்கள் பார்க்கிறது, இப்போது கண்கள் பார்க்கிறது. கர்த்தர் கண்களை திறக்கிறார், கர்த்தர் கண்களை திறக்கிறார். அன்னைக்கு ஆகாரின் கண்களை திறந்தவர், ஓ வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டாக்கினவர். உங்களுக்கான நீரூற்று, உங்களுக்கான நீரூற்று திறக்கப்படுகிறது. இந்த நதி பாயிரங்களை செழிப்பு, இந்த நதி பாயிரங்களை ஆரோக்கியம், இந்த நதி பாயிரங்களை பரிசுத்தம். கர்த்தர் நதிகளை திறக்கிறார். சபைக்குள்ள கர்த்தர் நதிகளை திறக்கிறார். அன்பின் கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை, நதியை ஆவிக்குரிய கனி என்ற நதிகள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்கள் என்ற நதிகள் திறக்கப்படுகிறது. ஓ ராமா பாபா பாபா ராபா லாமா, தேவ சமூகம், தேவ சமூகம் என்ற நதி திறக்கப்படுகிறது. ஓ ராமாகா டாகடா, ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதத்தின் நதிகள், சுகத்தின் நதிகள், ஆரோக்கியத்தின் நதிகள், முன்னேற்றத்தின் நதிகள், பலத்தின் நதிகள், நீதி. எங்கே அநீதி வெளிப்பட்டதோ கர்த்தரின் நீதி நதி வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறார். ஓ பாபா 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 பாபா, ஓ ரபா பாபா 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 பாபா, ஓ ரீமானா ஷேகேலோ ஒந்தரோ கோபோட்டோ, ஓ படாகடாபா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மாகாதா காதா தாதா. சமாதானத்தின் நதி, சுகத்தின் நதி, ஆரோக்கியத்தின் நதி. ஓ பாபா 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 பாபா, ஓ ரபாடாகடாபா. ஞானத்தின் நதி, ஐஸ்வரியத்தின் நதி. ஓ ராகா ராகா, ஓ ஐக்கியத்தின் நதி. மாரகா துடாகடா பௌடடா பாடா பாடாபா. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, ஓ thank you Lord. ஓ உள்ளே சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள், உள்ளே சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். கர்த்தரங்களை இந்த ஆண்டில புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே நடத்துகிறார். ஓ ஷப்ரா பாபா பாபா பாபா. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஆனா 50 பேராய் உட்கார வைத்து, ஓ கர்த்தர் ஆயிரங்களாய் பெருக பண்ணினா. உங்க கையில என்ன இருக்கோ, உங்க பிரயாசம் என்ன இருக்கோ, அந்த கர்த்தர் ஆயிரங்களாய் ஆசீர்வதிக்கிறார். மால்கரபா சந்தோரபாகதரபா. ஓ மாமா மாமா மா. நானே கர்த்தர், நானே கர்த்தர். மார்காபா அந்தரோ ஹோலனா, நான் மாறாதவர். ஓ thank you Holy Spirit. கர்த்தருடைய சிங்காசனம் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 7 பொன் கொத்துவழுக்களின் மத்தியிலே வீற்றிருக்கிறவர், 24 மூப்பர்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவர், கோடி 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 தூதர்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவர், பொன் சிங்காசனத்திலிருந்து எழுந்தருளி இருக்கிறார். ஓ ரா பா 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 ஷா
இருக்க இடங்களை பயபக்தி அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அவருக்கு ராகா தூடா மாமா ஏகாராபா சந்திரோ மோகடோ ஓ மாமா மாமா நாதா thank you Lord. அவருடைய வஸ்திர தொங்கலால அவருடைய வஸ்திர தொங்கலால சபையை மூடுகிறார், உங்களை மூடுகிறார். ஒரு வஸ்திர தொங்கல், வஸ்திர தொங்கல். உயரமும் உன்னதமான ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறார், எழுந்தருள் இருக்கிறார். சபை நடுவிலே எழுந்தருள் இருக்கிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சத்துருவே, இனி உனக்கு இங்கு இடமில்லை, இனி உனக்கு இடமில்லை. சத்துரு வைத்த கண்ணிகள், சத்துரு வைத்த கண்ணிகள் தெருப்புண்டு போகிறது, தெருப்புண்டு போகிறது. சத்துருவின் கண்ணிகள் தெருப்புண்டு போகிறது. சத்துருவின் கரத்துல உங்களை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். மாறாக நீ சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பாய், சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்பாய். சத்துருவின் கொடிமுடி உன் கரத்தில் இருக்கிறது. ஆவியான உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியான உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு எழுந்தருளி இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க பக்கத்துல, உங்க பக்கத்துல, உங்க பக்கத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அங்கும் இங்குமா 1000 தேவ தூதர்கள், 1000 தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி விட்டார்கள், பாளையம் இறங்கி விட்டார்கள். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, தூதர்கள் ஊழியம், தூதர்கள் ஊழியம். ஆகாரே, ஆகாரே, உன் கண்கள் திறக்கப்படுகிறது, உன் கண்கள் திறக்கப்படுகிறது. உனக்கான நீரூற்று, உனக்கான நீரூற்று இப்பொழுது திறக்கிறது. பருகு, பருகு, இந்த நதியில பருகு. பலமாயாவியான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சத்துருக்கு எதிராய், ஒரு சத்துருக்கு எதிராய் கர்த்தரே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா பார்வோனின் ஆவிகள், எல்லா பார்வோனின் ஆவிகள் மடங்கடிக்கப்படுகிறது. Oh Jesus, Jesus, thank you Lord, thank you Lord. ஆவியானவரே கூப்பிடுங்க மகள. Holy Spirit, Holy Spirit, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க எல்லாருமா. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. ஆவியானவரே ரோபனா ஹதா பாபா பாபா. ஆவியானவரே, ஆவியானவரே. Labaraka shambara habala hadaba. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. என்னுடைய ஓங்கிய புயமும் என் பலத்த கரமும் உன் பக்கம் இருக்கிறது. தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் ஏராளமாய் இருக்கிறது. இஸ்ரவேலே பயப்படாதே, பயப்படாதே. என் ஓங்கிய புயம், என் பலத்த கரம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்னுடைய ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் அதை விடுவித்து கொண்டு வந்தனோ, அதே பலத்த கரத்தினால் நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு வழி காட்டுவேன். I will make a way, I will make a way. நானே உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன். நீ உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார். Holy Spirit,
நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆவியான ஓவர்டேக் பண்றார். ஓ நாஹா ஷப்ராபா, thank you Holy Spirit. ஆவியான சொல்றாரு, வந்த ஒருத்தரையும் நான் வெறுமையா அனுப்ப மாட்டேன். உங்க பாத்திரம் நிரம்பி 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 வழியும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா, எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா. வாலிபத்தில் தெரிந்து கொண்டீ, சாட்சியாய் வாழ வைத்தீ. வாலிபத்தில் தெரிந்து கொண்டீ, சாட்சியாய் வாழ வைத்தீ. ஊழியம் செய்ய வைக்கிறீரே ஐயா, ஊழியம் செய்ய வைக்கிறீரே ஐயா. எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா, எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா. தகுதிகள் ஏதுமில்லை, தள்ளப்பட்ட கல்லு நான். தகுதிகள் ஏதுமில்லை, தள்ளப்பட்ட கல்லை நான் எடுத்து நிறுத்தினீரையா ஐயா, எடுத்து நிறுத்தினீரையா ஐயா. எல்லா மகிமை உமக்கு தான். எல்லாரும் கடைசியா இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமா? எல்லா துதிகள் உமக்கு தானையா, எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பிரயோஜனமானவன் பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் மனுஷ சத்தத்தை கேட்க விரும்பலப்பா. ஆவியானர் நீர் பேசணும்ப்பா, நீங்கள் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானர் பேசுவார்னு சொன்ன போல ஆவியானரே நீங்க பேசுங்க. இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்குப்பா. என்ன பேச சித்தமா இருக்கிறதோ ஆண்டவரே, அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர், எல்லாருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். எல்லா சோர்வின் ஆவிகள், மந்த புத்தியின் ஆவிகள், வார்த்தை உள்ள போகக்கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், இந்த பகுதியின் பலவானின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய செய்தி. ஆனால் ஆவியான நடத்துகிற பிரகாரம் நான் வேகமாக போய் சரியான நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். The book of Ezekiel 37th chapter 14th verse. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடைசி வேளையில சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது. ஒவ்வொரு பாட்டா பார்க்கணும், அந்த நேரம் இல்லை. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஒன்று. இரண்டாவது, நான் உங்களை உங்க தேசத்துல வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். 2. மூணாவது, இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த 3 காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுக்குள்ள ஆவியை வைக்க போகிறார். கொஞ்ச நேரம் தான், இது முழுமையான பேச நேரம் இல்லை. கொஞ்ச நேரம் உங்களோட பேசிட்டு நாம ஜெபத்துக்குள்ள நம்ம நடத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு ஒரு புது ஆவியினால நிரப்ப போகிறார். ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தர போகிறார். ஏற்கனவே நீங்க அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்க
இருக்கலாம். ஏற்கனவே அபிஷேகத்தை பெறுங்க, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். ஏற்கனவே நீங்க தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கலாம், இன்னும் வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார், இன்னும் கனிகளினால் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆவியில நடத்தப்படுகிற ஆண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஆண்டு ஆவியில நடத்தப்படுகிற ஆண்டு. கர்த்தர் உங்களை, கர்த்தர் ஆவியானது உங்களை நடத்த போறார். நீங்களா வாழ போகிறது இல்ல, கர்த்தர் ஆவியானவங்களை வாழ வைக்க போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நானா வாழ போறது இல்ல, நானா வாழ போகிறது இல்ல, ஆவியானதை என்ன நடத்த போகிறார், ஆவியானதை நான் வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். கடந்த நாட்களில் எதெல்லாம் செத்து போயிடுச்சோ தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நீ உயிரடைய பண்ணுகிறார். ஆமென். காலையில் நான் என்ன செய்தி பேச போறேன்னு தம்பிக்கு தெரியாது. எங்க வீடு வேற இடத்துல இருக்கு, அவர் வீடு எங்க வேற இடத்துல இருக்கு. ஆனால் நாங்கள் தனித்தனியா ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா கர்த்தர் காலையிலேயே இந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உயிர்ப்பிக்க மாட்டீரோ, கர்த்தர் உங்கள் உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் உயிர் அடைவீர்கள். சொல்லுங்க, நான் உயிர் அடைவேன். நான் செத்து போகிற ஆளு கிடையாது. என் பரிசுத்த வாழ்வு சாகாது, பரிசுத்த வாழ்வு சாகாது, என் ஜெப வாழ்வு சாகாது, ஜெப வாழ்வு சாகாது, என் வேத வாசிப்பு சாகாது, வேத வாசிப்பு சாகாது, கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் சாகாது, கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் சாகாது, கர்த்தருக்காக செய்யற ஊழியம் சாகாது, கர்த்தருக்காக செய்யற ஊழியம் சாகாது, கர்த்தருக்காக கொடுக்கிறது சாகாது, கர்த்தருக்காக கொடுக்கிறது சாகாது. நான் சாகாமல் பிழைத்திருந்து, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன தரிசனங்க, தேவ திட்டங்களை, என்னென்ன ஆசீர்வாத நன்மைகளை வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் உயிரடைய போகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டு நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஸ்தானத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை வைக்க போகிறார். ஆமென். சபையினுடைய ரேஞ்ச் இது அல்ல, பாஸ்டர், இது கிடையாது. ஆமென். கர்த்தர் இன்னொன்னு சாயந்தர வேளை திரும்ப இதை தியானிச்சு ஜோமன் இருக்கும்போது ரூம்ல கர்த்தர் உங்களை கொண்டு போகிற புதிய சபைக்குள்ள பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தேசம் எப்படி இருக்கு பின்னாடி உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் உங்களை உங்க தேசத்துல வைப்பார். ஆமென். உங்களுக்கு என்னென்ன தேவ திட்டத்தை வைத்திருக்கிறோ, ஒரு வயது சென்றவர்களுக்கெல்லாம், சின்ன வயதா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க என்ன காரியத்துல நேற்று சொன்னது போல நேற்றுடைய செய்தி கண்டினியூஷனா ஆண்டவர் இதை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ 100% அதை நிறைவேற போகிறது. உங்களை நீங்களே யோசிக்கிறத காட்டிலும், உங்களை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை நல்லதா யோசிக்க போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் மறுபடியும் ஆணித்தரமா சொல்றேன், உங்களுக்குன்ற பொசிஷன்ல கர்த்தர் உங்களை வைப்பார். உங்கள் தேசத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். சபைக்கான ஸ்தானத்துல கர்த்தர் சபையை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புறேன். அதே எசேக்கியேல் 39 அதிகாரம் 29 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 39:29 வேகமா வாசிங்க பார்க்கலாம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால், இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருக்கு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம், ஆண்டவருக்கு கை தட்டுங்கள. தேவனிலே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நான் ஆவியை அனுப்புவேன், நீங்க உயிர் அடைவீர்கள். ஆமென். இங்க சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல், நான் சத்தியம் முழக்க சபை மேல், நான் உங்கள் மேல் என் ஆவியை வைத்திருக்கிறபடினால என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க, லிட்டரலா ஆண்டவர் பேசுறதை கேட்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க, லிட்டரலா ஆண்டவர் தரிசனம் எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? நான் ஆராதிச்சு கொண்டிருக்க சமயத்துல ஒரு சிங்காசனம் இந்த சபையின் நடுவில் அப்படியே பயங்கரமா ஆண்டவர் தேவ தூதர்கள், ஏராளமான தூதர்கள் இங்கும் அங்கேயுமா உலாவி அவருடைய நிலை அங்கினார். கர்த்தர் சபையை மூடினார். அல்லேலூயா. ஆமென். இன்னையிலிருந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவருடைய உங்க ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிறார். நீங்க இயேசுவை லிட்டரலா பார்க்க போறீங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு? ஆண்டவர் தொடுதல் எத்தனை பேர் உணர்ந்து ஆசையா இருக்கிறீங்க? ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும் எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? இந்த வருஷம் அது நடக்கதான் போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவ முகத்தை பார்ப்பேன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்ற, என் முகத்தை இனி அவளுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டாரு. நீங்க காலையில் அவர் சமூகத்தை போய் தேடுங்க, அதிகாலையில் அவர் முகத்தை கேளுங்க. காலை தோறும் அவர் கிருபைகள் புதிதா இருக்கிறது. ஆமென். நீங்க காலையில் அவர் முகத்தை தேடும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் முகத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஆகும்? புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க அங்க இப்படியா சொல்லப்படுகிறது. நம்பர் 6th chapter 25th 26th verse வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாச பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவுள். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அவர் முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இனி நீங்கள் இருளில வாழ முடியாது. இனி நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கர்த்தருடைய முக பிரசன்னம் உங்க மேல பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக பாருங்க. அந்த பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமென். நேத்தே நான் சொன்னேன், நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபையினால கர்த்தர் உங்களை திருப்தியாக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த கிருபை என்னை நடத்தும். சொல்லுங்க, அந்த கிருபை என்னை நடத்தும். அந்த கிருபை என்னை வாழ வைக்கும். அந்த கிருபை என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். அந்த கிருபை என்னை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வைக்கும். அந்த கிருபை என்னை ஆசீர்வாதமாய் வைக்கும். என் சபைக்கு, என் குடும்பத்துக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் சாபத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நாட்கள் துவங்கி விட்டது. மக்கள ரபா ஷெட்ட லோஹத்தோரபனேசே மங்கள ரபா தெலரி அந்துலமனசே ரோகோபுனிங்களகே பௌலதலரி சிந்தலகோ மோனோர டக்கோசேகே ரபா. பொல்லாத பிசாசே, இவ்வளவு நேரம் சபையில வஞ்சித்து வைத்த காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். ஓ, வெண்கல கதல் உடைக்கப்படுகிறது. இருப்பு தாழ்வால் திறக்கப்படுகிறது. பொக்கிஷங்கள் வருகிறது. பொக்கிஷங்கள் வருகிறது. நன்மை வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிசீவ், 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 ரிசீவ். சமாதானம், ஐஸ்வர்யம், மேன்மை, உயர்வு, கிருபை. ஓ ஷப்ரமாமா சேகரா. ஹல்லேலூயா. 25வது வசனம் சொல்லு, 26வது வசனம் சொல்லுது. 26 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க, நான் நீங்க உட்கார்ந்து அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவர் இந்த பாட்டை கொடுக்கிறாரு. இல்லை பார்தலை இந்த வருஷம் என் சபைக்கு நான் தரேன். உங்க அலைச்சல்கள் எல்லாம் மாறுது. உங்க அங்கலாய்ப்பெல்லாம் மாறுகிறது. கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் தராரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை கிடைவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. அவர் ஆவியை அனுப்பும் போது ஆண்டு சொல்ல முகத்தை மறைக்க மாட்டேன். அந்த முகத்துல என்ன இருக்கு? பிரசன்னம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த முகத்துல, அந்த பிரசன்னத்துல இருக்கு கிருபை இருக்கு. அந்த பிரசன்னத்துல இருக்கு சமாதானம் இருக்கு. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:27 கூட வாசிக்க கேட்போம். 36ஆம் அதிகாரம் 36 எசேக்கியேல் புக் ஆஃப் எசேக்கியேல் 36th chapter 27th verse வேகமா வாசிங்க பார்க்கலாம். என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நல்ல கிளாப் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் சத்துரு வெட்கப்படுகிற ஆண்டு. ஆமென்.
போன ஆண்டுல கடந்த ஆண்டுகள்ல நீங்க தோற்று போயிருக்கலாம். ஐயோ ஜெபம் பண்ண நினைச்சேன், என்னால ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டேன். பரிசுத்தமா வாழ நினைச்சேன், இந்த பாவத்துல விழுந்துட்டேன். வேதத்தை வாசிக்கணும்னு நினைச்சேன், வாசிக்காம முடிஞ்சு. எதுலெல்லாம் நீங்க தோற்று போனீங்களோ, நீங்க சொல்றாரு, என் ஆவியை உனக்குள்ள நான் வைக்கிறேன், வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். இந்த வருஷம் அந்த ஆமென் ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளில் நீங்க நடக்க போறீங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க செய்ய போறீங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? உண்மையா சொல்லுங்க, ஆண்டவர் சித்தத்தின்படி நான் வாழணும், அவர் விருப்பத்தின்படி நான் பரிசுத்தமான. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்துங்க. அதுக்கு கிருபையை இன்னைக்கு தராரு உங்களுக்கு. அவர் கட்டளைகளை நீங்க கை கொள்வீங்க, அவர் நியமங்கள் படி நீங்க நடப்பீங்க, நீங்க தோற்று போக மாட்டீர்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இன்னைக்கு ஆவியை வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்பீங்கன்னா, எசேக்கியேல் 11:19 வாசிங்க பார்க்கலாம். அவர்களின் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மேல பார்த்து அப்பா சொல்லுங்க, அப்பா தேங்க்யூப்பா, நன்றிப்பா. காலையில் அண்ணன் மூலமா ஆண்டவர் பேசினாரு. தாவீதின் வாழ்க்கையில எனக்குள்ள என்ன இருதயம் வேணும்? நல்ல இருதயம் வேணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில அந்த தாவீது ஜெபத்துல நான் பார்த்தோம், எனக்குள்ள என்ன பண்ணாங்க? சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்க இருதயம் கரைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்க இருதயம் அக்கிரம சிந்தையுள்ளே இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்க இருதயம் பொல்லாத இருதயமா இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்க இருதயம் கடினப்பட்டிருக்கலாம். ஒரு குட் நியூஸ், இந்த கடைசி ஆவியான சொல்றாரு, நான் உனக்குள்ள ஆவியை வைக்கிறேன்ல, உன் இருதயத்தையே நான் டோட்டலா மாத்திடுறேன். இனி உன் இருதயம் கரைபடாது, இனி உன் இருதயம் பாழா போகாது, இனி உன் இருதயம் ஆமென் தீங்குக்குள்ள போகாது, இனி உன் இருதயம் பாவம் அடையாது. அது கர்த்தர் சதையான இருதயமா மாத்துறாரு. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, ஆவியான சொல்லுகிறத உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை. இந்த இருதயம் கரைப்பட்டு இருந்தனாலதான், இந்த இருதயம் கிறுக்குள்ளுதான் திருக்குள்ளுமா இருந்தபடிதான், இந்த இருதயம் பொல்லாத இருதயமா இருந்தால்தான் இந்த கட்டளைகளை நியமங்களை கை கொள்ள முடியல. இப்ப கர்த்தர் இருதயத்தை மாத்திராரு. என்ன மாத்திராருனாக்கா, ஒரு சதையான இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை, பரிசுத்தமான இருதயத்தை ஆவியார் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமென் சொல்லுங்க மகள். ஆமென். தேவ பிள்ளையே, அவருடைய ஆவி அனுபவம் இதெல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வேகமா வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க யோசேப்பை பற்றி அங்க சொல்லப்படுகிற பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வேகமா வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. இதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷனா பாஸ்டர் ஆராதனை வேளையில திட்டமாய் ஆண்டவர் பேசுறேன். எத்தனை பேர் தான் உணர்ந்தீங்க? அந்த வசனத்தை கவனிச்சிங்க தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கு தீமத்தை பாஸ்டர் தான் எடுக்கணும். பாஸ்டர் ஓஷிப் அண்ணா, நாங்க கொஞ்சம் டீ குடிக்க லேட் ஆயிடுச்சு. பாஸ்டர் நான் யோசித்தேன், ஏன் அவரை ஸ்டாப் பண்ணார்னா, இந்த வார்த்தையை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி 2 தீர்க்க தரிசனம் உறுதிப்படும். தேவ பிள்ளை, நான் தைரியமா பலிபீடத்தின தைரியமா சொல்றேன், நீங்கள் வேற ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லப்பட்டிருக்கு, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி
தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல் இந்த மனுஷனை போல் வேறொரு உண்டோ? எந்தெந்த வாய்கள் உங்க அவமானப்படுத்தி பேசுச்சோ, என்னென்ன வாய்கள் உங்களுக்கு வேறு விதமா பேசோ, அதே நாவினால கர்த்தர் அறிக்கை செய்ய பண்ண போகிறார். நீ தேவனுடைய மனுஷி, நீ தேவனுடைய மனுஷன். இவருக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் நடமாடுகிற நிருபங்கள், இவர்கள் கர்த்தருக்காக உண்மையா இருப்பவர்கள், இவர் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். நீங்க சொல்ல போகிறதுல மற்றவன் சொல்ல போறான். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபையை குறித்து மற்ற இந்த கோவில் பற்றியே பேசபோது தான் முதல் பெயர் சபை மட்டும் இங்கே ஒரு தேவ மனுஷன், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் சொல்லத்தக்கதா. கர்த்தர் அப்படி நோட்டபிள் சபையா, ஆமென், அடையாளம், அற்புத அடையாளம், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடக்கிற சபையா கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா சபைக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. பார்வோன், எந்த பார்வன் சிறையில போட்டானோ அந்த பார்வன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் கூட வாசிக்கும் போது அங்க யோசுவா குறித்து சொல்லப்பட்டிருக்கும். என்னாகும் 27:18 கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, மோசேக்கு எப்படி ஜனங்க பயந்தாங்களோ அதே போல யோசுவாக்கு ஜனங்க பயந்தாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்தாரோ அதே போல யோசுவாவை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தாரு. மோசேயின் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா எப்படி வச்சாரோ அதே போல யோசுவாவின் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தார். அவன் கீர்த்தி பெருகிட்டு வசனம் பரமிட்டும் பெருகிட்டு இருக்கும். தேவ பிள்ளைகளே, உங்க மேல ஆவி இருக்கிறதுனால, உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறதுனால கர்த்தர் இந்த வருஷத்துல கனம் பண்ண போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 12:18 நீங்க வாசிக்கும் போது இயேசுவை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 12:18 கூட வாசிக்க கேட்போம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். தேவ பிள்ளைகளே, இது ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலம் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம். அது இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆமென். ஆவியை பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள ஆவியை அனுப்பி உயிரடை பண்ணுவேன். ஆமென். எதெல்லாம் கடந்த நாட்களில் செத்து போச்சு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க உயிரடைவீர்கள். சொல்லுங்க, நான் உயிரடைவேன், நான் உயிரடைவேன். நான் சரி, இப்போ நம்ம அறிக்கை செய்ய, நான் உயிர் பெற்று விட்டு, என் தரிசனம் சாகல, என்னுடைய ஆசீர்வாதம் சாகல, என்னை குறித்த தேவ திட்டம் சாகல, என் சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள் சாகல, சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள் சாகல, 100% நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 85:6 நம்ம வாசிக்கிறோம். காலையில் அதுதான், அது 71ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 85:6 கூட வேகமா வாசிங்க பார்க்கலாம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. தெய்வ பிள்ளைகளுங்க, வசனம் அழகா இருக்கு. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாலை வழியா ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொன்னார், உணர்த்த சொன்னார். நீங்க இந்த வருஷம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க மகளா. உலகத்தின் மகிழ்ச்சியினால அல்ல. கவனமாக கவனிங்க. நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதா உங்க பலனா இருக்க போகிறது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படின்னா தேவ பிரசன்னத்துல உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்குதா, பைபிள் வாசிங்க. 1 மணி நேரம் கிடைக்குதா, நல்லா worship பண்ணுங்க. 1 மணி நேரம் கிடைக்குதா, நல்ல பிரசங்கங்களை கேளுங்க. 1 மணி நேரம் கிடைக்குதா, சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை தேவனோடு என்கேஜ் பண்றீங்களோ,
நீங்க தேவனோடு நேரத்தை செலவு பண்ணீங்களோ, இன்னைக்கு தேவ மனுஷனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல போறேன், உங்க மகிழ்ச்சி பெருகும். அல்லேலூயா. நீங்க கர்த்தர்களை வளருவீர்கள், நீங்க கர்த்தர்களை பலனடைவீர்கள். நான் சொல்றேன், 1008 சத்துரு உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் நீங்க சத்துருவை பட்சித்து அவன் எலும்புகளை நொறுக்கி அவனுக்கு விரோதமா அம்புகளை எய்வீர்கள். ஏன்னா உங்க மேல இருக்கிறது தேவ ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீர். ஆண்டவரே, நம்ம கேட்க போறோம், இன்னும் சில நிமிஷத்துல ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 104 சங்கீதம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 104 30வது வசனத்தை வாசிக்கும் பார்க்கலாம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். தேவ பிள்ளைகளே, அப்ப ஆவியானவர் வரும்போது, ஆவியானவர் மேல அசைவாடும் போது, நீங்க ஆவியிலே நடத்தப்படும் போது, உங்க ஆவி அவருடைய ஆவி ஒன்றொன்று கலந்திருக்கும் போது என்ன தன்மை நடக்கும்? இங்க வசனம் சொல்லுகிறது, ஆவியை அனுப்பப்படும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென், ஆமென். இதெல்லாம் வாழ்க்கையில செத்து போயிடுச்சோ, எந்த நன்மை, ஆசீர்வாதம், உயர்வுகள், ஒரு ஃபைனான்ஸா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஒரு வேலைகளா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், தெய்வ பிள்ளை எந்த காரியம், இந்த நான் தெய்வ மனுஷனா உங்களை சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். ஏதோ வருஷத்தின் கடைசியில இல்ல, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் தான் சிருஷ்டிக்கப்பட போகிறது. ஆமென். அது கிரியேஷன்ல தெரியும். தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரா. வெளிச்சம் உண்டாக கடவது. பிதாவாக தேவன் ப்ரொக்ளைம் பண்றாரு, வார்த்தையாக இயேசு போறாரு, ஆவியானவராக செயல்பட்டு கிரியேட் பண்றாரு. ஆமென். அங்க 3 பேரும் செயல்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை யோசித்து பாருங்க, ஆதாம முதல் நாள் சிருஷ்டித்து அடுத்த நாள் மற்ற நாள் சிருஷ்டித்து இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆதாம் குழம்பி போயிருப்பார். எங்க பார்த்தாலும் இருள், எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை, எங்க பார்த்தாலும் வெறுமை. ஆண்டவர் ஞானம் உள்ளவர். ஆதாமுக்கு வேண்டிய சுவாச காற்று, ஆதாமுக்கு வேண்டிய பழங்கள், ஆதாமுக்கு வேண்டிய ஒரு குட் அட்மாஸ்பியரை உருவாக்கி 5 நாட்கள் ஆதாமுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் சிருஷ்டித்துட்டு 6வது நாள் தான் ஆதாம சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நன்மை, என்னுடைய உயர்வு, என்னுடைய பரிசுத்தம், என் ஜெப வாழ்வு, என்னுடைய வேத வாசிப்பு, கர்த்தரோடு நடக்கிறது. ஆமென். ஏற்கனவே கர்த்தர் என்னை உருவாக்குவதற்கு முன்பாகவே, நல்லா சொல்லுங்க, இந்த உலகத்திற்கு வெளிப்படும் முன்பாகவே, நான் வெளிப்படும் முன்பாகவே சிருஷ்டித்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ண அதின் காதல ஜஸ்ட் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஆமென். அதின் காலத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆவி அனுப்பாத ரூபத்தை அழகா சொல்றாரு, நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குறீர். ஆதியாக 1:2 வாசித்தீங்கன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்துச்சான். தேவ பிள்ளைய, ஒரு வாழ்க்கை, ஒருவேளை உங்க வாழ்க்கை இருளா இருக்கா, ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மா இருக்கா, நான் அதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விடவே முடியல, எவ்வளோ ட்ரை பண்ண. ஒரு சின்ன ஒரு சிகரெட் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, ஒரு சின்ன பொய் அடிமைப்படுத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு தேவ பலன் உங்களுக்குள்ள வரப்போகுது, தேவ ஆவியான உங்களுக்குள்ள வரப்போறாரு. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இந்த உலகத்தை கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த ரூபத்தையும் மாத்திட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க ரூபமே மாற போகிறது. அல்லேலூயா. நீங்க எப்சிபாவா, நீங்க பியூலாவா மாற போறீங்க. ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டவர்கள். You are a very precious in God's sight. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பெற்றவன். உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு யோசிக்காதீங்க. உங்க சொந்த அப்பா அம்மா கூட வேற மாதிரி பார்க்கலாம்,
உங்க சொந்த புருஷன் கூட உங்களை வேற மாதிரி பார்க்கலாம், உங்க சொந்த மனைவியோ பிள்ளைகள் கூட வேற மாதிரி பார்க்கலாம். உலகம் நெகட்டிவா தான் பார்க்கும். ஆனா என் அப்பா அப்படி பார்க்கறவில்லை, உங்களை அழகாய் பார்க்கிறாரு. ஆமென். பாஸ்டர் ஆராதனையிலே சொன்ன போல நீங்கள் கர்த்தருடைய கருத்துல அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க, கர்த்தருடைய கருத்துல ராஜமுடியா இருக்கிறீங்க, கர்த்தர் ஒரு முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், நீங்க தேவனுடைய பார்வையில் அழகானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளே. அப்போ இங்க சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ எசேக்கியேலுக்கு மறுபடியும் வந்துருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. ரொம்ப வேகமா போறேன் எனக்கு தெரியுது, ஆனா ஓகே, வேற வழியில. எசேக்கியேல் 37:5 கூட வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று. ஹல்லேலூயா. இங்கே அழகான சம்பவம் நடக்கும். முதல் அது சம்பவங்களுக்கு தெரியும். எசேக்கியேல் ஆண்டவன் என்ன பண்ணனாக்கா, ஒரு உலர்ந்து போன பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போய் காண்பிக்கிற. இதான் உயிரடையுமா? அம்மா ஐயா, இது உங்க வாழ்க்கையில உலர்ந்து போயிட்டு ட்ரை போன்ஸ் போல எப்படி காய், நோ ஹோப் பிரதர், இனி சான்ஸே கிடையாது, இனி அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எந்த காரியம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆவியான ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். எந்த கர்ப்பம் செத்து போயிடுச்சு, எந்த ஆமென் டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு ஓஜில சொல்லிட்டாங்க, ஆமென் இனி நோ சான்ஸ், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அடுத்த உற்பவ கால திட்டத்துல நீங்க ஒரு மிரக்கலை பார்க்க போறீங்க. கர்த்தர் கர்ப்பத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் யோசிக்க இல்லை, ஆவி கண்களை பார்க்கிறேன், ஆவியை நான் உணர்த்துகிறேன், நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என் மனைவிக்கு எனக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பாருங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்து தான். ஆனா மேரேஜ் ஆயிட்டு 6 மாசத்துல கொஞ்சம் அவங்க வயது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. நாங்க யோசித்தோம், ஒரு சந்தோஷமா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, என்ன மனைவி சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒர்க் பண்றாங்க, நாங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு குட் நியூஸ் இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அங்க அந்த டாக்டர் ஏலியமான்ற ஒரு டாக்டர் ஆர்எம்இ டிபார்ட்மெண்ட்ல அவங்க பயங்கரமா திட்டினாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா, நீ இதே சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்து உனக்கு எதுவிடா தெரியல. அது நாங்க எதிர்பார்த்தது கற்பத்தின் கனி. அங்க பார்த்தானாக்கா ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி, அந்த கர்ப்பப்பைக்கு மேல அந்த ஓவரி என்று சொல்றதுல இவ்வளோ பெரிய கட்டி, ரொம்ப நாள் அந்த பிக்சர் வச்சிருந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பால் ஷேப்ல ஒரு கட்டி. அங்க இமீடியட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணி ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம்சில செக் பண்ணிக்கிறாங்க, அது ஒண்ணு, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா வாங்கன்னு, அவங்களுக்கு அது ப்ளீடிங்கோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. ஆனா ஆஃப்டர் த மேரேஜ் 6 மாசத்துக்கு அப்புறம் நாங்க போனோம்னா இமீடியட் ஆபரேஷன் பண்ணாங்க. அப்ப டாக்டர் சொன்னாங்க 99% குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி சொல்லி ஆபரேஷன் முடிச்சு. அப்படி நீங்க பிளான் பண்ணாலும் 6 மாசத்துக்கு கழிச்சு தான் பண்ணணும்னு பாருங்க. நான் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நான் தேவ சமூகத்துல காத்துற ஒரு வாக்கு தத்தத்தை வாங்குவேன். பர்சனலா ஊழியத்துக்கு தனியா, ஊழியத்துக்கும் வாங்குவேன் பர்சனலா. அப்போ நவம்பர் 1ஆம் தேதி இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, திடீர்னு ஆவியான உணர்த்துறதுனால உங்களுக்கு சொன்ன பக்தி விருத்திக்காக தேவ பிள்ளைகளை என் மேல் ரூம்ல என்னுடைய ஜெபாரியில ஜெபிச்சுட்டு நான் கீழே வருது, என்னுடைய மொபைல் பார்க்கிறேன். அங்க அப்போ ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார். என்ன சொன்னாருங்க? கர்த்தர் நன்மையானதை தருவார். இப்ப நான் கீழே பார்க்கும்போது என் மொபைல்ல ஒரு பேபி போட்டோ போட்டு இந்த வசனம் இருந்துச்சு. நான் மொபைல் ஓபன் பண்ணும்போது இந்த வசனம், கர்த்தர் நன்மையான தருவார், ஒரு பேபி போட்டோ போட்டுச்சு. அதை நான் அப்படியே உறுதியா பற்றி கொண்டேன். அப்போ இந்த மாசம் கர்த்தர் நன்மையானது தராரு, எனக்கு குழந்தைய கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அதே மாசத்துல கன்சீவாவ கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த டாக்டர் முடியாச்சுனாங்க, டாக்டருக்கு டெய்லியா மகளை போய் பார்க்கிறோம்,
அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்கு நான் ஆண்டவரில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, என்னால் போக முடியாது, நான் ட்ரீட்மெண்ட் போகக்கூடாதுன்னு. பாருங்க, அதே மாசத்துல கர்த்தர் ஒரு கிருபை செய்தார். இப்ப 4வது மாசம் வந்துச்சு. 4வது மாசம் பயங்கர ப்ளீடிங். உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, அட்மிட் பண்ணியாச்சு, அபார்ஷன் பண்ணணும். ஆனா ஒரு பக்கம் மனசு சொல்றது, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் கொடுத்தது தீமை இருக்காது, நன்மை தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, ஒரு 5 நாளுக்கு மேல எக்ஸாக்டா தெரியல, 5-6 நாள் அட்மிட்ல இருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் ப்ளீடிங் எல்லாம் நின்னுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. 7வது மாசத்துல அங்க நைட் டியூட்டில இருக்கிறாங்க. காலையில 6 மணிக்கு எனக்கு போன் வருது, என்ன பண்ணா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, பயங்கர ப்ளீடிங் அப்படி சொல்லிட்டு. பாருங்க, உடனே போனோம். அதே போல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு திரும்ப ஓப்படிக்கு போனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, ப்ரீ மெச்சூர், இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஒன்னு தாய்க்கு பயங்கர சேதம் உண்டாகும், தாய்க்கு டேஞ்சர், இல்ல பிள்ளைக்கு டேஞ்சர். ஒன்னு அபார்ஷன் பண்ண, இல்லைனாக்கா என்ன பண்ணாக்கா ப்ரீ மெச்சூர் பேபியா நீங்க டெலிவரி பண்ண 7வது மாசத்துல குறைப்பிரசவம் சொல்லுவாங்க பாருங்க. என்ன பீடியாட்ரிக் டாக்டர்கள் அனுப்பிச்சிட்டாங்க கவுன்சிலிங்கு. அந்த டாக்டர் பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா, 2 மாசம் குழந்தை இங்க வேண்டியதா இருக்கும், ஏறவரை 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும், குழந்தைக்கு என்ன ஒண்ணுனா அங்க வீணங்கள் நடக்கலாம், அப்படி இப்படி நிறைய நெகட்டிவா பேசுறாரு. இன்னொரு பக்கம் கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க 1 வாரத்துக்குள்ள அட்மிட்ல இருந்தாங்க. அதன் பிறகு அந்த டாக்டர்களை நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும், எனி டேஞ்சர்னா நாங்க ரிஸ்க் கிடையாது, நாங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதே டாக்டர் 1 மாசம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல, சாப்பிட்றதுக்கும் ரெஸ்ட் ரூம் போகிறது மட்டும் தான் எழுதிக்கணும், 1 மாசம் லீவ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாசம் லீவ் கொடுத்தாங்க. அவங்க ஜனவரி 7ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வண்டியில தான் பைக்ல தான் கூட்டு போனேன். ஜனவரி 7ஆம் தேதி அழகான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை நான் சொல்றேன், கர்த்தர் விசேஷ கிருபைகளுக்கு பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம 2வது இன்னொரு பெண் பிள்ளையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் ஆவியான சொன்னா உன்னதனை இந்த மைண்ட்ல யோசிக்க கூட இல்லை. இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறாரு, எந்த கர்ப்பம் செத்து போயிற்று, செத்து போன கர்ப்பத்துல கர்த்தருடைய ஜீவன் உண்டாகிறது, உங்களை உயிரடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறைச்ச ட்ரை போன்ஸ், உலர்ந்து எலும்புகள் போச்சு. எந்த ஆசீர்வாதம் உலர்ந்து போயிற்று, எந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க, அந்த பள்ளத்தாக்கில் வச்சு அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா, வேதனையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா, துயரத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கீங்களா, துக்கத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கீங்களா, அவமானத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். உங்க பள்ளத்தாக்கில் கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்கிறது. காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னாரு. இந்த வார்த்தை, இந்த பாட்டை தான் கொடுத்தாரு. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன் பக்கம் இருக்கு, தாங்கு கிருபை தயவு இருக்கும் ஏராளமா இருக்கு. இது சபைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. அடைய ஓங்கிய புயத்தை இந்த வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்க. அடைய பலத்த கரத்தை இந்த ஆண்டுல நீங்க பார்க்க போறீங்க. அதை நான் அப்ப மறந்துட்டேன், ஆனா ஆண்டவர் ஜெபனத்துல அதை ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்க பள்ளத்தாக்கு மாறுகிறது, உங்க மரண இருளின் பள்ளத்தாக்கு மாறுகிறது. அதே போல ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு பிக்சர் எனக்கு காமிச்சார், ஒரு மரண படுக்கை காமிச்சார். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், யாருக்காவது நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை மரண இருளில ஒருவேளை ரொம்ப சீரியஸா இருக்காங்க பிரதர், அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஒருவேளை அப்படியேப்பட்ட படுக்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார், சுகம் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, இரைச்சல் சத்தம் கேட்டுச்சான். அதை எதுக்கு கம்பேர் பண்ணனா, ஜெபம். நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்களே, பல வருஷமா ஜெபம் பண்ணிக்கிறீங்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த வருஷம் உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வர போகிறது. எதெல்லாம் கடந்த ஆண்டுல பெண்டிங்ஸ் இருந்துச்சோ கர்த்தர் அதை கிளியர் பண்ண போகிறார். ஆமென். இதை டீட்டெயிலா என்னால பேச நேரம் இல்லை. இரைச்சல் சத்தம் கேட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து, அந்த இரைச்சல் அதுக்கு நான் எதுக்கு கம்பேர் பண்றேன்னா, உங்க ஜெபம் வீணா போலம்மா. அம்மா, ஐயா, என் அன்பு சகோதரே சகோதரியே, ஐயா உங்க ஜெபம் வீணா போல. தங்கச்சிமா, உன் ஜெபம் வீணா போல. அன்பு தம்பிமா, உன் ஜெபம் வீணா போல. உங்க ஜெபத்துக்கு பதில் வருகிறது. என் ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நீங்க கூப்பிடுங்க, அவர் இருக்கிறத நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
அடுத்ததுங்க சொல்லப்பட்டிருக்கும், நரம்பு மாம்சம் உண்டாச்சா. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாக்கா, ஆமென், புதிய காரியங்களை உருவாக்குவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். கடைசி நான் வேகமா வந்துடுறேன். இங்க அவங்க பெரிய சேனையாய் நின்றார்கள். அங்க வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, அவங்க பெரிய சேனையா நின்றாங்களாம். கர்த்தர் உங்களை, நீங்க எங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்களை கர்த்தர் நிக்க வைக்க போகிறார். இன்னொன்னு, நீங்க தனிமையா இல்ல, உங்களுக்கு பின்னாடி ஒரு பரம சேனையின் திரள் கூட்டம் இருக்கிறது. நீங்க அநாதை கிடையாது. ஒருவேளை யாரும் இல்லை பிரதர், எனக்கு கேர் பண்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். பயப்படாதீங்க அம்மா, ஐயா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் மாத்திரமில்லை, அவருக்கு பின்னாடி பெரிய சேனை உங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களை, அதுக்கு அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கும், உங்களை உங்கள் தேசத்துல வைப்பேன். கர்த்தர் உங்களை வைக்கிற தேசம் எப்படி தானமா இருக்கும். 2 வசனத்தை மாத்திர காண்பித்துட்டு நம் ஜெபம் பண்ணலாம். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், ஓகே, அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே கொண்டு போய், பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நான் இது திரும்பவும் இந்த வசனத்தை நான் ரூம்ல படிச்சிட்டு இருந்தேன். அப்போ என் மனசுல பட்டதை நான் ஓப்பனா அப்படியே பேசுறேன். நான் என்ன யோசித்தேன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சபை, புதிய இடம் எப்படிப்பட்ட இடம்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. பாஸ்டர், நீங்க போர் போடுவீங்க, ஊற்றுக்கெல்லாம் கர்த்தர் திறப்பா. அல்லேலூயா. ஆமா, இப்பவே அட்வான்ஸா போயிட்டு நல்ல மரங்களை நடுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம், ஆமென், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்துல நன்மையை நம்ம கொண்டு போய், உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. பிரியமா இருந்தா இல்ல, உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாலும் தேனும், நீங்க போகிற தேசம், நீங்க போகிற புதுச்ச கட்டுகிற சபை சாதாரணமான சபை இல்ல, அது ஒரு மகிமையான சபையா இருக்க போகிறது. உபாகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். உபாகம் புஸ்தகம், டியூட்டானமி 8th chapter 7th verse வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார், உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஏரிகளுள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கும். செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதாக மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கீள். உன் தேவனாக கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்துக்காக அதை சோத்திரிக்க கடவாய். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிற டெடிகேஷன். ஒரு வாரம் ஒரு பெரிய பண்டிகை பாஸ்டர். ஆமென். ஸ்தோத்திர பண்டிகை. அல்லேலூயா. சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டு எல்லாம் முன்னாடியாது பின்னாடியாது ஒரு வாரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒன்லி நன்றி சொல்ல போறோம். இதெல்லாம் நீங்க உரிமை பாருங்க. நாட் ஒன்லி ஃபார் சர்ச், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, உபாகமும் 28:8வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். வாசிப்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிச்சயமா கர்த்தர் இனி வர நாட்கள் உங்களுக்கு சாபத்தின் நாட்கள் இல்ல, குறைவின் நாட்கள் இல்ல, ஆசீர்வாதத்தின் நாட்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன்? அல்லேலூயா.
நீங்க போய் பொண்ணு பொருளை தேடணும் அவசியம் இல்லை. நீங்க அறியாத ஜாதிகள் உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையில நிச்சயமா இது நடக்கும், விசுவாசிங்க. ஆமென். அது போல பல யோசுவா 24ஆம் அதிகாரம் கடைசி வாசிக்கல 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். புக் ஆஃப் ஜோஷுவா 24th chapter 18th verse. தேசத்தில் குடியிருந்து எமோரியர் முதலான சகல ஜனங்களிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். யாரெல்லாம் உங்களை துரத்தினாங்களோ நீங்க தேசத்துல அவர்களை துரத்த போறீங்க. அல்லேலூயா. வியாதி உங்களை துரத்தி இருக்கலாம், பஞ்சம் உங்களை துரத்தி இருக்கலாம், கடன் உங்களை துரத்தி இருக்கலாம், பிசாசு உங்களை துரத்தி இருக்கலாம், மந்திரம் உங்களை துரத்தி இருக்கலாம். பயப்படாதீங்க, நீங்க இனி அவைகளை துரத்த போகிறீர்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் ஆவியை வைத்திருக்கிறார். நீங்க அந்த ஆவியை அனுப்ப போகிறார். ஆமென். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் யார் என்று ப்ரூவ் பண்ண போறார். ஆமென். இந்த வருஷத்தை நீங்க பாருங்க, சபையில சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல சரி, கர்த்தர் யாரு, அவர் வல்லமை என்ன. நேத்து அண்ணா அழகா பேசுனாங்களே, the God's power. ஒவ்வொருத்தரையும் பவர் மிஷினா தான் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். நல்ல ஆமென் வரலையே. அல்லேலூயா. நீங்க மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்க போறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு ஆமென் எந்திரம், நான் ஒரு மிஷன், நான் ஆவிக்குரிய மிஷன், ஸ்பிரிச்சுவல் மிஷன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஆவியை வைப்பேன். நான் இதை பேசிட்டு ஆவியானவர் குறித்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டீச் பண்ணணும்னு நினைச்சேன். அந்நேரம் இல்லை, அந்த ஆவியை நடத்துவார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க அவங்க மாத்திரம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல வேகமா எனக்கு நல்ல தெரியணும். ஆமென். பெற்றுக்கொள்ளாதவர்கள் கவனிங்க, ஒன்னே இல்லை. இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். முதல் எதுக்காக ஜெபம் பண்ண போறேன்னா, ஆவியானவரே நீங்க வாங்க, வாங்க, என் மேல அசைவாடிங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவர் வந்துருவார். ஆமென். அவர் வந்து உங்க நாக்க பிடிச்சி இப்படி ஆட்டி விட மாட்டாரு. இஸ் a gentle spirit. ஆமென். நீங்க தான், நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள வாய்களை திறக்க போறீங்க. நல்லா துதிச்சு உங்க பக்கத்துல யாருக்காங்க மறந்துடுங்க. நம்ம ஆராதிக்கிற சமயத்துல இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியானவரை எங்க மேல நான் கட்டா விழுக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க தான் பேச தொடங்கணும். அப்போஸ்தலர் 2:4 என்ன சொல்ல பண்ணா, ஆவியானவர் தங்களுக்கு தந்தரல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பேச தொடங்கின. நீங்க தான் யூ ஹேவ் டு ஸ்பீக். நீங்க தான் என்ன பண்ணணும், பேசணும். எடுத்த உடனே ஒருவேளை நான் பேசுறேன் ரோபாலா ஷப்ராமா நதுனாமா ஒரு ஃப்ளூயண்டா பேசாம இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆவியான் உங்க மேல வரும்போது ஒரு சில் காத்து போல இருக்கும். ஆவியான் உங்க மேல வரும்போது அழுணும் போல இருக்கும். ஆவியான் உங்க மேல அசை பண்ணும்போது உங்க உடம்பு சூடா இருக்கிறது போல இருக்கும். ஆவியான் உங்க மேல வரும்போது கீழே விழணும் போல இருக்கும். இதெல்லாம் பயப்படாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். அல்லேலூயா. ஆவியான சில நேரத்துல சிலருக்கு ஆவியான அவர் நிரப்பப்படும் போது நல்ல ஃப்ளூயண்டா பேசுவாங்க. ரோபாலா ஹாதனா மஷண்டலா ரபூதனா. சிலர் கைத்தறோ தோ 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 அப்படின்னு வாய் கொளறப்ப இருக்கும். இங்க அட்மாஸ்பியர்ல ஆவியானவர் தான் இருக்கிறாரு, பிசாசு இங்க இல்லை. ஆமே. நீங்க சந்தேகப்படக்கூடாது. அம்மா ஐயா பெரியவங்க யாரா இருந்தாலும் பொருள் ஆண்டவருடைய கிருபையினால நான் சொல்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எங்கெல்லாம் போயிட்டு ஆவியான டீச் பண்ணிருக்கணும். சிறு பிள்ளைங்க முதற்கொண்டு கத்த பெரியவர்லாம் அபிஷேகித்து இருக்கிறார். அவருடைய கிருபையை கத்த என் மேல வைத்திருக்கிறார். நீங்க தாகத்தோடு கேட்பீங்கன்னா, விசுவாசத்தோடு கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஒரு கை தட்டு போல இருக்கா, கை தட்டுங்க. ஒரு நாக்கு கொள்ளறது போல இருக்கா, பயப்படாதீங்க. ஒரு ஸ்தோத்திரம் அப்படி நீங்களே ஸ்டிப்பா இருக்காதீங்க. ஃப்ரீயா விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஆவியானவர்களை நிரப்புவார். ஆமென். ரெண்டாவது, ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். தீர்க்கதரிசன ஆவியினால, ஆமென், வெளிப்பாட்டு வரங்களினால, அற்புத அடையாளங்களால, வரங்களினால் உங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் உங்களை வரங்களுக்குள்ள தரப்போகிறார்.
அல்லேலூயா. இன்னொரு காரியம், உங்க மேல ஊழிய அழைப்புகள் வரப்போகிறது. 5-fold மினிஸ்ட்ரியை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். எது பிறகு ஆசையா இருக்கு, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ண போகிறார். ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களை உங்கள் தேசத்துல வைக்க போகிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோவேல் 2:21 படி யூதா தேசத்து மக்கள் வாழ்வாதாரமே அற்று போயிற்று. வெட்டுக்கிளி, பச்சை புழு, ஆமென், முசுக்கொட்டை எல்லாம் அரிச்சு நாசமாகிடுச்சு. ஆனா கர்த்தர் அந்த ஜனங்கள் மேல் வைராக்கியம் கொண்டு யோவேல் தீர்க்கதரிசனமா சொன்னாரு, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். அது 28-29 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் தன் ஆவி அவர் மேல் ஊற்றுவார். இன்னைக்கு உங்க மேல ஆவியை ஊற்ற போகிறார். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? எழுந்து நிக்கலாமா? ஓ ஷப்ரா பாபா பானா தா 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 ரா பாபா. வேகமா வேகமா வேகமா. ஓ ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான். 5 to 10 minutes. ஷோபா ரா பாபா பாபா பாபா. ஆவியானவரே, லிசன் லிசன். அங்கங்க யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க தேவ பிள்ளைகளே. ஆமென். ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்டிக்பாவும் இருக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஆவியானவரே என்னை நிரப்போம், என் மேல ஊற்றுங்க. ஓ நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா ஆவியா உங்க மேல ஊற்றுவா. ஆமே, எனக்கு தெரியும். ஓ ஓ தேங்க்யூலா. ஏற்கனவே வானத்துல ஆமென் பலகணிகளை கத்த திறந்துட்டாரு. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பவே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்க மேல ஊற்ற போகிறேன், ஊற்ற போகிறேன். ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? ஓ ஏற்கனவே அந்நிய பாஷை பேசுறங்க, அந்நிய பாஷையில மெதுவா அந்நிய பாஷையில ஓ பிரமா நஹாதுனா ஷப்ரமா ஹத்தலா மனகட்டோ ரீகாத ரபஹதனமா லததததா ரபததததமா ஓ ரபஷிதனமே யோஹதனமா நாகலா ஆல்பரா லோஹத்தனா ரேகமனசே ஓ பலகதனமா அம்பலகடட்டோ மங்கட்டுரோ லெஹத்தனமே ஷீகாமா நாகாதா अंदरो बहातुना अलबरा हासे अगूद नाकड़ा लेप्रोमनाते योहोतनमा एबरगड़ा अंडल रोपडगो रागा दादा दादा ओपना का तोरो शब्रमामा ओ रबा बाबागा ओ राहतायनावा ओ थैंक यू இப்பவே ஆவியான ஊற்ற ஆரம்பித்து விட்டார். இப்பவே ஊற்ற ஆரம்பித்து விட்டார். ஊற்ற ஆரம்பித்து பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவரே, உங்க மழையை கட்டவிழ்க்கிறேன், கட்டவிழ்க்கிறேன். Lord, I release, I release, I release, I release. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Shabadagada, Obakato, Yatro, say, receive, 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 receive. Obakato, Popo, Baba, Shabadaba, Manduro, Manduro, கட்டுகள் உடைகிறது. அசுத்தாவி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. மோட்டோரோ, ஒப்பரா மாக்கோஷோ, மாங்கடே, ஒப்பரமோ, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா வல்லமைய, ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை, ஊற்றுங்கப்பா ஆவியை, ஆவியை ஊற்றுவீராக. எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், 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 ரிசீவ். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிதான ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி, ஃபயர், ஃபயர், ஃபயர். சுட்டெரிக்கிற ஆவியானவர், சுட்டெரிக்கிற ஆவியானவர். ஓரா ஷேமானா ஒபகட்டோ ஒபகதகதகதா ஒபகதகதகதா ஓ ரீமாமா ஒப்பட்டோ சக்கரே ரீவா பாபா பாபா. ஊற்றுங்க பாங்க வல்லமைய, ஊற்றுங்க பாங்க அபிஷேகத்தை. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஓ பாபா பாபா ஓ ராபா பாபா பாபா வாங்க ஓ லோகோஷ மாகரா ஷேரே ஓ ரகரமா. பின்ன நடத்துங்க, நடத்துங்க. ஓ ராகாதா
Oh, Rama, Shabrama. Yes, 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 yes. வாயை திறந்து ஒரு அக்கினி இந்த மேல வந்திருக்கிறது. ரேகா ஷியாட்டானா, ரேகா தாரா காட்டானா, லே பிரஷியாட்டானா, நிகதரா கைதரா, லேபா கதா ரேகா தாரா, லேபா ஷியே. Thank you, Lord. Oh, Jesus. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே போடா போடா எங்கள் மீது தீர்க்கதரிசன ஆவி தீர்க்கதரிசன உக்கம் தீர்க்கதரிசன ஆவி தீர்க்கதரிசன அபிஷேகம் எஸ் 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 ஏகாமா குணமாக்கிற வரும் குணமாக்கிற வரும் குணமாக்கிற வரும் குணமாக்கிற வரும் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் சோபானா கானாமா ஓ ரபானா வெளிப்பாட்டு வரும் வெளிப்பாட்டு வரும் யாக்கோ யாக்கா காக்கா ஓ காக்கா ரிசி பெற்றுக்கொள் ரிசி டச் 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 ஓ ஷி ஏ ஹே ஏ ஹே 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 யாக்கியான வரும் யாக்கியான வரும் எஸ் ஓ interpretation ஓ சபலவ பற்பல பாஷைகள் அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை பேசுங்க அந்நிய பாஷை பாபா 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 ரூபா பாபா 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 சோப்ரபா ஓ ஓ எஸ் ஜீசஸ் ஜீசஸ் listen listen yes 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 oh 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 touch touch oh yes yes Holy Spirit open up oh அற்புத அடையாளங்கள் அற்புத அடையாளங்கள் yes Lord கட்டிகள் மறைகிறது கட்டிகள் மறைகிறது நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தமான வியாதிகள் சுகம் உண்டாகிறது கர்ப்பப்பை இருக்கிற வேதனை மாறுகிறது கர்ப்பப்பை கத்த தொடுகிறார் கர்ப்பப்பையில கத்திர ஆவியானவர் பிரவேசிக்கிறார் ஓ ரோ அடிக்கடி வர மயக்கம் ஒற்ற தலைவலி இப்ப சுகம் உண்டாகிறது மாற்றோ சப்ரமா பாபா ஓ ரஹாசே மங்கள கோட்டோரோ ரபா பாபா ஒருத்தரை விடாதீங்கப்பா ஒருத்தரை விடாதீங்கப்பா ஒருத்தரை விடாதீங்கப்பா ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் எல்லாரும் இப்பொழுது ஓ
இயேசுவின் நாமத்தில், உடைய இயேசுவின் நாமத்தில் பட்டு போ. ஊற்றிக்கொண்டே இருக்கிறான், ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். வரங்கள் வரங்கள். ஓ ஜீசஸ் ஜீசஸ். ஆவியார் உலாவுகிறோம். தரிசனங்கள் உண்டாகிறது, தரிசனங்கள். கண்கள் திறக்கிறது, ஆவியிலே கண்கள் திறக்கிறது. God's voice, God's voice. தேவ சத்தம், தேவ சத்தம், தேவ சத்தம் கேட்கிறது. ஊற்றிடுங்கப்பா, இன்னும் ஒரு நிமிஷம் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா வல்லமை, ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை, ஊற்றுங்கப்பா ஆவிய. உயிர் அடைவார்களாக, உயிர் அடைவார்களாக. திரும்ப உயிர்ப்பிப்பீராக, திரும்ப உயிர்ப்பிப்பீராக. இதுவரை இல்லாத ஒரு மகிமை எல்லைக்குள், ஒரு மகிமை எல்லைக்குள் உன்னை கொண்டு போகிறேன், உன்னை கொண்டு போகிறேன். உன் கைகளில் அற்புத அடையாளங்கள், மறித்து போன பிணங்களை எழுப்புவான், மறித்து போன பிணங்களை எழுப்புவான். அன்றிலை நீ வாய் திறந்தாலே, நீ வாய் திறந்தாலே வல்லமை, வல்லமை, தீர்க்க தரிசனம். ஓ அநேக குடும்பங்களை கட்டவா. யோசோ மோசே, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாய். Yes, yes Lord, yes Lord. Thank you, thank you, thank you, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம். Thank you Lord. வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம், வானத்திலிருந்து ஒரு மகிமையின் மேகம். ஷப்ரபாஹாஸ் யோஹோ சோகரா லாமாமா. ஆவியானவர் சொல்றாரு, நான் ஒருத்தரையும் விடல, எல்லாருமே நான் ஊற்றி விட்டேன். வறண்ட நிலங்கள், வறண்ட நிலங்கள், ஓ வனாந்திரங்கள் வயல்வெளியாய் நீர் தடகமாய் மாறி இருக்கிறது. தான் முதல் பெயர் சபா மற்றும் இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று சொல்லத்தக்கதா நான் உங்களை அடையாளப்படுத்துவேன், நான் உங்களை அடையாளப்படுத்துவேன். Thank you Holy Spirit. சிஸ்டர், அடிக்கடி வந்த உதிரத்தின் ஊரல், ஓவர் ப்ளீடிங், ஸ்டாப். இனி ரெகுலர், இனி ரெகுலர். உன் கர்ப்பப்பையை கத்த தொடுகிறார். காதுல பிரச்சனையோடு இருக்கிற, காதுல பிரச்சனையோட ஒரு விதமான சவுண்டு, உங்களுக்கு சரியா காது கேட்காது, கர்த்தர் காதை தொடுகிறார். வலது பக்கம் முதுகு பகுதியில ஒரு ஷோல்டர் கீழே பயங்கரமான வலி, கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை இறங்குகிறது. நோஹா பற்களில் வேதனை, அடிக்கடி உங்களுக்கு பல்வலி, கர்த்தருடைய ஆவியனை இப்ப தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை, சமாதானமே இல்லை. கர்த்தர் சமாதானத்தின் நதியை திறக்கிறார். அந்த சண்டையை உண்டு பண்ணின பிரிவினின் ஆவி உங்க வீட்டை விட்டு வெளியேறிடுச்சு. சரவணன் என்ற பெயரை ஆண்டவர் காண்பிச்சுட்டே இருக்கிறார். ஐ டோன்ட் நோ யார் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருடைய ஆவி என் மகனை தொடுகிறார். கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. நான் ஒரு பிரேக் த்ரூ உண்டு பண்றேன். இனி நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். அன்னாலே நீ சாமுவேலை காண்பாய், அன்னால் நீ சாமுவேலை காண்பாய். லிவர்ல பிரச்சனை டாக்டர் சொல்லிட்டாங்க.
சரியா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. கர்த்தர் லிவரை தொடுகிறார். எல்லா யூரினரி இன்ஃபெக்ஷன் இப்போது சுகம் உண்டாகிறது. கிட்னில இருக்கிற ஸ்டோன்ஸ் மறைந்து வெளியேறுகிறது. நீங்க வீட்டுல போய் யூரின் பண்ணும்போது இல்ல அது ஷாஹரா பௌதனா கண்கள் இருக்கிற வேதனைகள் மாறுகிறது. ரீபானா ஹாத்துர பாந்தடாபா நானே கர்த்தர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் பயங்கரமும் பராக்கிரமசாலி. இனிவர நாட்கள் சபையிலே நான் பயங்கரம் பராக்கிரமசாலியாய் வெளிப்படுவேன். உன்னோடு யுத்தம் பண்ணிகளை நீ காண மாட்டாய். அமலேக்கரை, எமூரியரை, எப்பூசியரை, ஏனாக்கினர்களை நான் அழித்து நிக்கிரகம் பண்ணுகிறேன். ஓ, ஒரு கொடூர தூதனை உனக்காக நான் அனுப்புகிறேன். உனக்காக ஒரு கொடூர தூதனை அனுப்புகிறேன். ராப்பா சேப்படா ஷாபலபலா சந்தடா காத்தரோபாரா. ஓ Jesus, 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 the name above all the name, the name above all the name. Yesu, Yesu, Yesu. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Yesu, 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 Yesu. எல்லா நாமத்தில் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். கடைசியா எல்லாரும் இயேசு 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 ஒரே குரலா இயேசு 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 இயேசு. எல்லா நாமத்தில் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பின்னாடி அந்த ஸ்பெக்ஸ் போட்டு இருக்கிறன்னா கர்த்தருடைய ஆவியானவங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை புதிதாய் உருவாக்குகிறார். உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் ஒரு புது அத்தியாயத்தை, ஒரு நியூ பிகினிங் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னாடி ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறேன்னா மைட்டி ஹோலி ஸ்பிரிட் மாஹா ஷேஹேரா யாஹா ஹாஸ்மனா. ஒரு டீப் பிரெத் எடுங்க பார்க்கலாம். ஆவியானவங்க பலமாய் நிரம்பி இருக்கிறார். அந்த மூச்சு போல இழுங்க. ஒரு ஒரு டீப் பிரெத், ஒரு மூச்சு போல. ஜீசஸ். குடல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள் இப்போது மறைந்து கொண்டிருக்கிறது. அது கேன்சரா இருக்குமா பயப்படுறீங்களா? கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை உங்க இன்டெஸ்டைன்ல தொட்டு விட்டது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எனக்கென்று ஒரு கூட்டத்தை நான் வேறு பிரிக்கிறேன். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வேறு பிரிக்கிறார். நான் செத்தாலும் சாகுவேனே தவிர
கர்த்தரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். நான் மரித்தாலும் மரிப்பேனே தவிர என் ஆவியை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன். ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க செய்த எல்லா அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்றோம். நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம்ப்பா. அளவில்லாத அபிஷேகத்தை இப்படி பிள்ளைகள் மேல, சபை மேல நீங்க ஊட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத அபிஷேகத்தை ஊட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இதை ஊட்டினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை எல்லாரும் பின்தொடர்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 2 நாட்களுடைய சமூகத்தில் காத்திருந்தோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வெறுமையா அனுப்பலப்பா, திருப்தியாக்கி அனுப்புறீங்கப்பா, திருப்தியாக்கி அனுப்புறீங்கப்பா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான் அல்லவா? எல்லா பாவங்களை மிதிப்பதற்கு, எல்லா அசுத்தங்களை மிதிப்பதற்கு, எல்லா அசுத்த வல்லமைகளை மிதிப்பதற்கு தேவ பிரசன்னம் திருப்தியாக்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் திருப்தியாக்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ரபா சாண்டா ரபா, உங்க வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை இறங்கட்டும். பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மா ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காது. எதெல்லாம் கை வைக்கிறாங்களோ அதெல்லாம் வாய்க்கிறது, வாய்க்கிறது. எந்த ஊழியத்தை துவங்குறாங்களோ, எந்த காரியத்தை துவங்குறாங்களோ அதிலெல்லாம் வெற்றி உண்டாகிறது. அப்பா எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. மீண்டும் ஒரு செய்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டருக்கு மனசார நான் நன்றி சொல்கிறேன், எங்களை அழைத்து பயன்படுத்துக்காக. அதே போல் நாங்கள் தங்குவதற்கு எடி பிரதர் வீடு திறந்த வாசலாக. நாங்கள் வெளியே இந்த மாதிரி ஃபீல் பண்ணல பாஸ்டர், ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். காட் பிளஸ். எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா துதி கன மகிமை யாவை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை நீர் என்ன நோக்கத்தை உமது இருதயத்தில் வைத்து இதை நீங்கள் எங்களுக்கு வாய்க்க செய்தீரோ அதை நீர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வரும் நாட்களில் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக, ஒரு சேனையை நீர் எழுப்புவதற்காக, காலூன்றி நின்று மகாபெரிய சேனையாய் உமக்காய் செயல்படுவதற்காக எங்கள் பிள்ளைகளுக்குள், இந்த சபைக்குள் ஒரு கூட்டத்தை தேவன் பிரித்தெடுத்து உமது ஆவியின் வல்லமை நான் நிரப்பி முத்திரையிட்டு வேறு பொறித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை உம்முடைய கரத்தில் வைத்து உருவாக்கி மலைகளை உடைத்து நொறுக்குகிற, பதருக்கு ஒப்பாக்குகிற ஒரு இயந்திரமாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி உமது ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இந்த 2 நாளும் எங்கள் நடுவில் எழுந்தருளின தேவன் இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட வைத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த தரிசனத்துக்கும் இந்த சபைக்கும் வந்த மக்களுக்கும் தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எங்கள் நடுவிலே ஊழியம் செய்த தேவ மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் உயர்த்தி எல்லாரும் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருக்கும்படி ஜெபிப்போம். பாஸ்டர் ஆண்ட்ரூஸுக்காக ஜெபிங்க. அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியம், ஆண்டவருடைய கரம் வல்லமாய் அவர்களோடு இருந்து ஜீசஸ் அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பலமாய்
இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இதுவரை கர்த்தர் அவர்களை பயன்படுத்தின விதத்தை விட இந்த ஆண்டில் அதிகமாக அவருடைய எல்லைகளை விரிவாக்கத்தக்க அளவில் தேவன் அவளை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவீராக. உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து நடத்தும் தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காய் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரின் கரம் அது மகனோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர் பிரயாசப்பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அந்த பகுதியில் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் வரத்தக்கதாக, ராஜாக்கள் வரத்தக்கதாக, உமது மகனுக்குள்ளிருந்து புறப்படுகிற வெளிச்சம் அந்த பகுதிக்கே மாபெரும் வெளிச்சத்தை கொடுக்கத்தக்க திரள் கூட்டத்தை உமது மகனின் நிழலிலே தேவன் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆசீர்வதியும் கரம் கிருபை கூட இருக்கட்டும். உடன் வந்திருக்கிற நம்முடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் தீமோத்தி அவர்களையும் குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் தேவன் மறைத்து பயன்படுத்தி மகிமைப்படுவீராக. ஆண்டவரே பாஸ்டர் லோகேஷ்காய் குடும்பத்துக்காய் ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் மகனோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், நல்ல கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட செய்யும், பயன்படுத்தும், மகிமைப்படும். இந்த 2 நாள் வந்து பங்கு பெற்ற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் உமக்கு. நீர் பெருக நாங்கள் சிறுகணும். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நாங்கள். உமது நாமத்தை மாற்றும் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.